Hi friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம have ரிலேட்டடான ஒரு 10 sentences நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 10 sentences பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹேவ்னா என்னென்னா வேண்டும் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ ஹேவ்னா வேண்டும் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யூ ஹாவ் டு டிரைவ் ஸ்லோயர் தென் 110 கிலோமீட்டர்ஸ் ஆன் ஹைவேஸ். ஓகே, யூ ஹாவ் டு, ஹாவ்னா வேண்டும், யூ ஹாவ் டு ட்ரைவ் பண்ணுறது ஸ்லோயர் தென் 110 கிலோமீட்டர் ஆன் ஹைவேஸ். ஸோ 110 கிலோமீட்டருக்கு ஸ்லோவாக ஹைவேஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு வியர் யூனிஃபார்ம் இன் கிளாஸ் ரூம். ஸோ யூ ஹாவ் டு வியர் யூனிஃபார்ம் இன் கிளாஸ் ரூமில் கண்டிப்பாக யூனிஃபார்ம் வியர் அணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் டைம், யூ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற மீனிங். தே ஹாவ் டு க்ளீன் த ஹவுஸ். தேனா அவர்கள், தே ஹாவ் டு க்ளீன் த ஹவுஸ். அவங்க ஹவுஸை க்ளீன் பண்ண வேண்டும், அவர்கள் ஹவுஸை க்ளீன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மீனிங். வி டோன்ட் ஹாவ் அ லேப். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்மக்கிட்ட ஏதாச்சும் இல்லைன்னா டோன்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் அ லேப் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹீ டசன்ட் ஹாவ் அ பைக். ஹீ யூஸ் பண்ணும்போது டஸ் நாட் யூஸ் பண்ணும், ஆப்போசிட் சென்டென்ஸ். ஸோ ஹீ டசன்ட் ஹாவ் அ பைக், அவங்கக்கிட்ட பைக் இல்லை. இப்போ ஐ ஹாவ் அ பைக்னா என்கிட்ட பைக் இருக்குது. ஹீ டசன்ட் ஹாவ் அ பைக்னா அவன்கிட்ட பைக் இல்லை அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், டு யூ ஹாவ் அ கார். நம்ம கொஸ்டின் மார்க், ஏதாச்சும் யார்கிட்டயாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும். டு யூ ஹாவ் அ கார். ஸோ உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா இப்போ டு யூ ஹாவ் அ பென், டு யூ ஹாவ் அ லேப்டாப், அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. ஸோ இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா டு யூ ஹாவ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் அ லேப்டாப். அப்போ என்கிட்ட டு யூ ஹாவ் அ கார்னா எஸ் ஐ ஹாவ் அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் அ லேப்டாப்னா என்கிட்ட லேப்டாப் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஐ ஹாவ் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அ லேப்டாப், ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ பேப்பர், ஐ ஹாவ் அ பென்சில், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, என்கிட்ட இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் அ பேக். டோன்ட் யூஸ் பண்ணணும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ டு யூ ஹாவ் அ கார், உங்ககிட்ட கார் இருக்கா? நோ ஐ டோன்ட் ஹாவ், என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து, ஐ ஹாவ் 2 சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க. ஸோ ஐ ஹாவ் 2 சிப்ளிங்ஸ்னால் என் கூட பிறந்தவங்க 2 பேர் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.